வணக்கம். இந்த கன்றுக்குட்டி நைட்டு தான் போட்டுச்சுங்க. கன்று போட்டவுடனே ஒரு 2 மணி நேரத்தில் பிடிச்சி பால் குடிக்க வச்சுட்டேன். அது பிடிக்கணுங்கிறதுனால ஓரளவுக்கு காம்பில் பிடிச்சி குடிக்கவும் குடிச்சிருச்சுங்க. இப்போ 2வது நேரம் முட்டை விட்றேங்க. இன்னும் போய் பால் குடிக்கலைங்க. அது சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம பால் குடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், போய் பால் குடிக்க வச்சிட்டேன். அது எவ்வளோ ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இன்னும் அதுக்கு முறையான பழக்கம் வரலைங்க. ஒரு நேரம் மட்டும்தான் பிடிச்சி குடிக்க வச்சதுனால குடிச்சிருச்சு. இன்னும் முறையாக அதுக்கு பழக்கம் வரலைங்க. அதனால் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், அங்கிட்டு முன்னாடியும் போய் முட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் காம்பில் சரியாக முட்டலைங்க. இந்த மாதிரி இருக்கிற கன்றுக்குட்டியில் நம்ம இன்னொரு நேரம் என்ன பண்ணணும், பிடிச்சி கரெக்டாக குடிக்க வச்சு பழகிட்டோம்னா அது இன்னும் திருப்பி கரெக்டாக குடிக்க பழகிருங்க. அதனால் ஒரு நேரம் 2 நேரம் கன்றுக்குட்டியை பிடிச்சி குடிக்க வச்சு பழகிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக குடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு தடவை பிடிச்சி குடிக்க வச்சேன். இப்போ அப்பையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிச்சிட்டு திருப்பி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. திருப்பி நம்ம பிடிச்சி குடிக்க வைக்கிறேங்க. ஏன்னா அதுக்கு காம்பை பிடிச்சி பழகிருச்சுன்னா அப்புறம் நம்ம நிற்க தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக குடிச்சு பழகிறேன். ஒரு நேரம் அல்லது 2 நேரம் இந்த மாதிரி பக்கத்தில் நின்று குடிக்க வச்சு பழகிட்டோம்னா அடுத்து கண்டினியூவாக பால் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், அங்கிட்டு இங்கிட்டு இப்போ 2 தடவை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ முறையாக மடிக்கிட்ட நின்று பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 2 நேரம் மட்டும் இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா கன்றுக்குட்டி தானாக அப்புறம் மடியில் போய் முட்ட ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இப்போ நல்லா பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த கன்றுக்குட்டி இன்னும் மடியில் முட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. காம்புகளையும் மாற்றி மாற்றி குடிக்க ஆரம்பிச்சிருங்க. பிறந்த கன்றுக்குட்டியை ஒரு 2 நேரம் நம்ம பக்கத்தில் நின்று பால் குடிக்க வச்சா தான் அது நல்லபடியாக பால் குடிக்குங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.